ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரசம் வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலை, வத்தல், பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அது சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கறியிடும். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இது பார்த்தீங்கன்னா தக்காளி, புளி, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சு வச்சுருக்கேன். இது கூட வந்து ஆச்சி ரசப்பொடி சேர்த்துருக்கேன் இந்த கரைசலோட. இப்போ வந்து கரைசல் சேர்த்துக்கலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரசப்பொடி எல்லாம் ரசப்பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏற்கனவே நிறைய ரசம் வீடியோ ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் சரி சமையல் பண்ணுறது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன். இருந்தாலும் ஒவ்வொரு டைம் நான் வைக்கும்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கடையில் வந்து நீங்கள் புளி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நான் வாங்கின புளியில் வந்து புழு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் அதை மாற்றிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இன்னொரு கடையில் போய் வாங்கினேன். அந்த கடையிலையும் பார்த்தா அந்த கடையிலையும் புளிலையும் புழு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கேயும் வேண்டான்னு சொல்லி மாற்றிட்டு இன்னொரு கடையில் போய் வாங்கினேன். மூணாவதாக வாங்கின கடையில் தான் புளி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. எதுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன்னு பார்க்குறீங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. தெரியாமக்கான யாரும் போட்டிருப்பீங்க. பழைய புளியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பழைய புளி வாங்கினீங்கன்னா அதை வந்து உடச்சி பாருங்கள், உள்ளே புழு இருக்கும். பழைய புளி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான். எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதே போல் தக்காளி வாங்கினாலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் பார்த்து எடுங்க. ரொம்ப பழுத்த பழமாக ரசத்துக்கு போட்டால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் தக்காளிலையும் புழு இருக்கும், அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரசம் கொஞ்சம் நல்லா நோர பொங்கி வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நோர பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரசமும் சிக்கனும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.